தினசரி வழிபாடு என்பது நாம் உண்ணுவது போலும் உறங்குவது போலும் மல ஜலாதிகளை கழிப்பது போலும் ஒரு இன்றியமையாதது. அப்படித்தானே? அதனால தினசரி வழிபாடு என்பது குறைந்தபட்ச பொருள்களினால் செய்யப்படுவது. இப்போ தினசரி சந்தியாவந்தனம் பண்ணுறோம் வீட்டில் அப்படின்னா அதுக்கு குறைந்தபட்ச தேவை ஒரு அரை டம்ளர் தண்ணி தான், பெரிய லிஸ்ட் இல்லை. அதே கணபதி ஹோமம்னா அதுக்கு ஒரு பெரிய பேப்பர் கொடுத்துருவான், அது எல்லாமே நம்ம வாங்கி ஆகணும். அந்த மாதிரி இல்லாமல் தினசரிங்கிறது இப்போ ஆத்மார்த்த பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா பஞ்சோபச்சாரம் தான். கந்த புஷ்ப தூப தீப நைவேத்தியம். நைவேத்தியங்கிறது கல்கண்டு மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம். அந்த பஞ்சோபச்சாரம் தான். நம்ம நைமித்திகம் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய விஷயமே வரும். அதனால் தினசரி பூஜை என்பது மிகவும் குறைவான பொருள்களில் கொண்டு இடைவிடாமல் செய்ய வேண்டிய முக்கியத்துவம் வாய்ந்தது. அதை செய்தே தீர வேண்டும் என்பது போல முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா நமக்கு தூக்கம் சாப்பாடு எப்படியோ அது மாதிரி தினசரி பூஜை. அது ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, தினசரி பூஜையில் காலதாமதம் ஆகிடுது. இப்போ தினசரி பூஜை பண்ணுறோம், இல்லை ஜபம் பண்ணுறோம், காலம்புற முடியல மத்தியானம் பண்ணலாம், மத்தியானம் முடியல சாயந்தரம் பண்ணலாம். அப்போ ஒரு நம்மளுடைய சூழலுக்கு தகுந்த மாதிரி ஒரு பயணத்துலேயோ இல்லை மற்ற கர்ம பிரவൃத்தியில் நம்ம இருக்கும்போது இந்த மாதிரி விஷயம் வரும்போது அதை பண்ண முடியாத போது கொஞ்சம் முன்ன பின்ன இடம் மாற்றி காலம் மாற்றி குறைந்த பொருள்களை கொண்டு அதை செய்வதற்கு உண்டான எல்லா விஷயமும் தினசரி பூஜையில் உண்டு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அதுக்கு சில பொருள்கள் கூடுதலாக தேவைப்படும். கூடுதல் முயற்சி, அது மாதத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி வரும், வருஷத்தில் ஒரு நாள், 6 மாதத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி வரும். அது தேவதைகளை சார்ந்து மாறுபடும். இப்போ விநாயகர் இருக்கார் சங்கடகர சதுர்த்தின்னு சொல்கிறோம், முருகன் இருக்கார் சஷ்டின்னு சொல்கிறோம், சிவபெருமான் இருக்கார் பிரதோஷம்னு சொல்கிறோம். அந்த தேவதைக்கு தகுந்த மாதிரி அது மாறுபடும். அப்போ விரதம் வீட்டில் அனுஷ்டானம் பண்ண வேண்டியது, ஆலயம் கோயிலில் அனுஷ்டானம் பண்ண வேண்டியது அப்படிங்கிறதெல்லாம் சில விதிமுறைகள்லாம் இருக்கும். ஆனால் இந்த சிறப்பு வழிபாட்டில் என்ன ஒரு பலன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தினசரியில் நம்ம விட்டு போன விஷயங்கள், எல்லோராலும் செய்ய முடியாத விஷயங்கள் மாதத்துக்கு இந்த நாளில் நம்ம பண்ணினால் அந்த ஒரு மாதத்துக்கு, அதாவது அடுத்த அந்த விசேஷம் வர வரைக்கும் நம்ம பண்ண முடியாத இருந்த அந்த விஷய பலன் அன்றைக்கி ஒரே நாளில் கிடச்சிரும். அதனால் நீ தினசரியில் முடியாதவா மாதத்துக்கு ஒரு நாளாவது அந்த நைமித்திய நாள் அன்னைக்கு போய் தரிசனம் பண்ணினால் தினசரி தரிசனம் பண்ண பலனை அவள் இழக்காமல் பெறலாம். அப்படிங்கிறதுக்காக தான் அந்த காலத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்கா.